ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கறதுக்காண்டி இங்கே சில பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸில் இருந்த ஒரு அம்மா கூட அவங்களோட பையன் சண்டை போட்டுக்கிட்டே வரான். அவங்களும் சமாதானப்படுத்திக்கிட்டே வராங்க. அப்போ வானத்துல இருந்து ஏதோ எரி நட்சத்திரம் மாதிரி இவங்க பஸ்ஸை நோக்கி வரதை பார்த்துட்டு பஸ்ஸை வேகமாக காட்டுக்குள்ளே திருப்புறாரு. அது அப்படியே ஒரு மரத்தில் மோதி நின்றுது. அதுக்கு பள்ளத்தில் வர மாட்டேங்குது. உடனே எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி பஸ்ஸை பள்ளத்துல இருந்து எடுக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்ல பார்த்து அந்த சின்ன பையனை இன்னொரு ஆளும் சூச்சு போறதுக்காண்டி இந்த பக்கம் வந்திருக்காங்க. சிவப்பு கலர்ல ஏதோ ஒன்று நீளமா வந்து அந்த புடிச்சிட்டு போயிருது. இவன் அந்த எங்கடா போனார்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பெரிய தவக்காலையோட நாக்கு இவனையும் பிடிக்க வருது. ஆனா இவன் எப்படியே தப்பிச்சு இவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துடுறான். ஒரு தாத்தா ஒரு பாறையில இருந்த பெரிய கீழே பார்த்துட்டு இங்க ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பெரிய நாக்கு வந்து இன்னொரு ஆளையும் பிடிச்சிட்டு போயிருது. எல்லாரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் அந்த நாக்கு இன்னொரு ஆளையும் பிடிச்சிட்டு போறது எல்லாரும் பாத்துறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போய் வேக வேகமா பஸ்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் ஒரு வயசானவரை தள்ளி விட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஏறிக்கிறான். வந்து டோரையும் லாக் பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணு டோர் லாக் ஆக விடாம அந்த பெரியவரை பஸ்ஸுக்குள்ள ஏத்திட்டு அவளும் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அந்த பெரிய நாக்கு கதவை தொட்டுட்டு திரும்பி போயிடுது. இதுக்குள்ள இருக்க வரைக்கும் அந்த தவக்காலையால நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய பாம்பு அந்த பஸ்ஸோட சேர்த்து அவங்களை அப்படியே தூக்குது. பட்டன் தெரியாம பிரஸ் ஆகி கதவும் ஓப்பன் ஆயிடுது. அது வழியா ஒரு பொண்ணு கீழே விழுந்துடுறா. பாம்பு அந்த பஸ்ஸை கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டதான் அந்த பஸ் அப்படியே கீழே விட்டுட்டு காட்டுக்குள்ள போயிடுது.